இந்த படத்தோட ஓப்பனிங்ல ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஷோரூம் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த படத்தோட ஹீரோ ஜேமி ரெண்டு பொண்ணுங்களை கூப்பிட்டு சந்தோஷமா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இவன் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அந்த கடைக்கு கூட்டு வந்திருக்கானான்னு பார்த்தா அதான் கிடையாது. இவன் அந்த கடையில சேல்ஸ்மேனா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் அங்க வர எல்லார்கிட்டையும் பேசி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஷோரூம்ல இருக்க எல்லா பொருளையும் வித்துக்கிட்டு இருப்பான். அது பத்தாதுன்னு அங்க வர எல்லா வயசு பொண்ணுங்க ஆன்டிகன்னு பார்க்காம எல்லாரையுமே கரெக்ட் பண்ணி அவங்க போன் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுப்பான். அப்படி இந்த கடைக்கு வந்த ஒரு கஸ்டமரை கரெக்ட் பண்ணி அந்த கடைக்குள்ளே கூட்டு போய் சில சில்மிஷமான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த பொண்ணு தன்னோட போன்ல இருந்து தெரியாதனமா தன்னோட புருஷனுக்கு கால் பண்ணி தொலைச்சிருவா. இன்னொரு பக்கம் அந்த புருஷனும் அந்த கடைக்குள்ளதான் வளர்த்திக்கிட்டு இருப்பான். அவன் அந்த காலை எடுத்து என்னம்மா நான் என்ன கடைக்குள்ள தான் இருக்கேன், நீ எனக்கே கால் பண்ணிருக்கேன்னு கேட்க, இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு தன் புருஷன் கால்ல இருக்கானே தெரியாம நம்ம ஜேமி கூட சில சென்சார் வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் கத்துற சத்தம் போன் வழியா அந்த புருஷன்காரனு கேட்டுரும். அவன் கடுப்பாய் இவங்க ரெண்டு பேரும் இருக்க இடத்துக்கு போய் அந்த ஜேமியோட மூக்க உடைச்சு வெளியே அனுப்பிச்சு வைக்கிறான். இவனும் மீசையில மண்ணோட்டலன்ற மாதிரியே அவங்க இருந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து பயபுல திருந்தாம அடிப்பட்ட மூக்கோட வேற ஒரு பொண்ணு கிட்ட கல்ல போட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கிட்ட நம்பர் வாங்கலான்னு ட்ரை பண்ணும்போது இவன் மூக்க உடைச்ச அந்த புருஷங்காரன் வரான். அவன் ஜேமியை திட்டி கொல்ல துரத்த அதை பார்த்து போயிருந்து போன ஜேமி அந்த கடையை விட்டு தலை தெறிக்க ஓடி போயிடுறான். அப்போ இவன் ரெண்டாவதா கல்ல போட்டு நம்பர் வாங்க ட்ரை பண்ண பொண்ணு ஓடிட்டு இருக்க ஜேமியை பார்த்து தன்னோட நம்பரை சொல்றா. அவனும் ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமி தன்னோட குடும்பத்து கூட உட்காந்து சந்தோஷமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான். அவன் குடும்பமும் ரொம்ப வசதியான குடும்பம் போல. அந்த குடும்பத்துல ஜேமிக்கு கரடி சங்கத்துல வர மாதிரியே ஒரு தம்பி பையன் இருப்பான். அவன் ஜேமியை போட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்க ஜேமியை அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருப்பான். அப்போ இவங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த தம்பி பையன் ஜேமியை பார்த்து என்னடா அண்ணன் பையா நீ அடுத்து என்ன பண்ண போற, வேலையை விட்டுட்டேன்னு கேள்விப்பட்டேன்னு கலாய்ச்சிட்டு இருப்பான். அதை கேட்டு ஜேமியோ அவங்க அம்மாவை பார்த்து இங்க பாருங்கம்மா, நான் இப்ப பண்ணிட்டு இருந்த வேலை எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது, அதனால நான் இப்போ பார்மசி கம்பெனில இருந்து மருந்தெல்லாம் சேல்ஸ் பண்ற ரெப்ரசன்டேட்டிவ் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவன் குடும்பத்துல இருக்க யாருக்குமே இந்த ஐடியா பிடிக்காது. அவங்க எல்லாரும் ஜேமியை பார்த்து இதெல்லாம் ஆவறது இல்லடா கண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை கேட்டு ஜேமி இங்க பாருங்கம்மா, இந்த பிசினஸ்ல நல்லா பணம் போலங்க, நான் மட்டும் கொஞ்சம் வருஷத்துல இந்த பிசினஸ் நல்லா கத்துக்கிட்டேன்னா பெரிய பணக்காரன் ஆயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமி சொன்ன மாதிரியே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிறதுக்காக ஒரு பார்மசி கம்பெனில போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றான். அந்த கம்பெனிலையும் செலக்ட் ஆகி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ அங்க செலக்ட் ஆன எல்லா ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் ஒரு லேடி ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவனும் அந்த லேடி கிட்ட நிறைய விஷயங்களை கத்துப்பான். அதுக்கப்புறமா இவன் அந்த லேடியை உஷார் பண்ணி சில சென்சார் வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமி தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு கார்ல போயிட்டு இருப்பான். அப்பா அவனோட ஃப்ரெண்டு ஜேமிக்கு எப்படி மருந்து வைக்கணும்ன்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஜேமி அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி காரை கொண்டு வந்து நிறுத்துறான். அப்போ ஜேமியோட ஃப்ரெண்டு அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி போயிட்டு இருக்க எல்லா டாக்டர்ஸையும் பிடிச்சி எப்படியாச்சு நம்மளோட மருந்தை பேசி வித்துருன்னு சொல்ல, அதை கேட்டு ஜேமியும் மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு கொட்டுற மலையில அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போற டாக்டர்ஸ் எல்லார்ட்டையுமே எங்களோட ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, அது உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போன எந்த டாக்டர்ஸுமே இவன் சொல்ற எதையுமே மதிக்காம அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள கிளம்பி போயிடுவாங்க. ஜேமியும் நொந்து போய் என்ன பண்றதுனே தெரியாம அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியும் மனசை தளர விடாம தன்னோட மருந்து வைக்கிறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான். அங்க போனா அங்க இருந்த டாக்டர் கடுங்கோவத்துல இருப்பாரு போல. பயங்கரமா அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்ததை பார்த்த ஜேமியும் அவனோட ஃப்ரெண்டும் நேரம் சரியில்லை மச்சான் இங்க இருந்து ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேசலாம்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ட்ரேன்ற ஒருத்தன் தன்னோட மருந்து வைக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான். அவன் அங்க இருந்த ரிசப்ஷனிஸ்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உள்ள போய் தன்னோட மருந்தை சேல் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து கடுப்பான ஜேமியோ தன்னோட ஃப்ரெண்டை பார்த்து யார் மச்சான் இவன், நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்து காவல் காத்துட்டு இருந்தா இவன் ஈஸியா உள்ள போய் தன்னோட மருந்தை வித்துட்டு வரானேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஜேமியோட ஃப்ரெண்டும் இவன் பேரு ட்ரே மச்சான், இவன் ஒரு பெரிய பார்மசி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான், இவன் விற்கிற ப்ராடக்ட் மட்டும் எப்படிதான் சேல் ஆகுதுன்னே தெரியல, இவன் ப்ராடக்ட்டை எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வாண்டடா வந்து வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் கொஞ்சம் வருஷத்துலயே செம்மையா சேல் பண்ணி சிகாகோல இருக்க ஒரு பெரிய பார்மசி கம்பெனில நல்ல வேலையில சேர்ந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஜேமியை பார்த்து நீ மட்டும் நல்ல வேலை பார்த்தனா கொஞ்சம் வருஷத்துல சிகாகோல போய் செட்டில் ஆகலன்னு சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்ட ஜேமியும் நம்ம ப்ராடக்ட்டை எப்படியாச்சும் இந்த ஹாஸ்பிட்டல்ல சேல் பண்ணி ஆகணும்னு கங்கனை கட்டிட்டு சுத்திட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப வரான். அவன் அங்க வந்து தனக்குள்ள இந்த பிளே பாயை தட்டி எழுப்பி அங்க இருந்த ரெண்டு ரிசப்ஷனிஸ்ட கரெக்ட் பண்ணிடுவான். அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் தான் கொண்டு வந்த கம்பெனி ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அங்க இருந்த மருந்துங்க கூட அடுக்கி வச்சுக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அங்க வந்து ஒரு டாக்டர் யாரா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அதை கேட்ட ஜேமியும் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த டாக்டர் ரிசப்ஷனிஸ்ட கூப்பிட்டு இவனை வெளியே துரத்த சொல்ல, இவனும் என்ன பண்றதுனே தெரியாம அங்க இருந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே தன்னோட பேக்ல அள்ளி போட்டுட்டு இவனோட ப்ராடக்ட் அங்க அடுக்கி வச்சிருவான். அதுக்கப்புறமா அந்த ரிசப்ஷனிஸ்டும் ஜேமி கிட்ட வந்து இங்க பாரு செல்லம், இதுக்கு மேல என்னால உனக்கு டைம் கொடுக்க முடியாது, அதனால இங்க இருந்து ஓடி போயிட்டுன்னு ஆசையா சொல்லுவா. அதை கேட்டு ஜேமியும் சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுவான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியும் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஆட்டையை போட்ட அந்த ட்ரேயோட எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்து குப்பையில தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறமா இவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா அந்த குப்பை தொட்டி பக்கத்துல இருந்த ஒரு பிச்சைக்காரன் அங்க
அங்க இருந்த எல்லா மெடிக்கல் ப்ராடக்ட்டையும் எடுத்து சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியும் வழக்கம் போல அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் அங்க இருந்த 2 ரிசப்ஷனிஸ்டுக்கு பூங்கொத்தெல்லாம் கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணி மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு அங்க இருந்த அந்த ட்ரேயோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டு வெளியே வந்து மறுபடியும் குப்பை தொட்டியில போட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். அப்போ அங்க இருந்த பிச்சைக்காரனும் அந்த குப்பை தொட்டியில இருந்த ப்ராடக்ட்டை மறுபடியும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ரிசப்ஷனிஸ்ட்ல ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணு கூட சில செல்மிஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து ஜேமியும் தன்னோட ஃப்ரெண்டு கூட ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஜேமியோட ஃப்ரெண்ட் அவனை பார்த்து, இங்க பாரு மச்சான், அந்த ட்ரே இருக்கிற வரைக்கும் நம்மளால ப்ராடக்ட்டை சேல் பண்ணவே முடியாது. அவனோட ப்ராடக்ட்டை பணக்காரன்ல இருந்து பிச்சைக்காரன் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அது பத்தாதுன்னு தெருவுல போற நாய் கூட அவனோட ப்ராடக்ட்டை சாப்பிட்டுட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அவன் ஜேமியை பார்த்து, இங்க பாரு மச்சான், நீ மட்டும் ஒரு டாக்டரை காக்கா பிடிச்சி வச்சுக்கிட்டேன்னா நம்மளோட ப்ராடக்ட்டை ஈஸியா சேல் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் $1000 கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா அந்த டாக்டர் கூட டாக்டர் வேஷம் போட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறான். அப்போ அந்த டாக்டர் ஜேமியை பாத்தீங்க, பாடுறா, நீ கொடுத்த காசுக்காக தான் உன்னை உள்ள கூட்டு வந்தேன். நீ மட்டும் ஏதாச்சும் சொதப்பிட்டேன்னா என்னோட வேலை காலி ஆயிடும். யாராச்சும் நீ யாருன்னு கேட்டா நீ என்னோட இன்டர்ன்னு சொல்லிடுன்னு ஜேமி கிட்ட சொல்லி அவனை உள்ள கூட்டு போறான். அங்க போனா ஒரு பேஷண்ட் அந்த டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அந்த டாக்டரும் சரின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பேஷண்ட் பேரு மேகி. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களுக்கு பார்க்கின்சன்ற ஒரு நர்வஸ் டிசார்டர் இருக்கும். அதுக்காக மேகி இந்த டாக்டரை பார்த்து தனக்கு வர எல்லா சிம்டம்ஸையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தான் எடுத்துக்கிற எல்லா மருந்தை பத்தியும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க வேஷம் போட்டுட்டு வந்த ஜேமியும், இந்த மருந்தெல்லாம் வேஸ்ட்டுமா, எங்க கம்பெனி மருந்து எடுத்து பாருங்க, நல்லா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு மேகி, யாரா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு ஜேமி, நான் ஒரு இன்டர்னா வந்திருக்கேன், நான் ஒரு டாக்டர்னு போய் சொல்லுவான். அதுக்கப்புறமா அந்த டாக்டரும் மேகிக்கு மருந்தெல்லாம் எழுதி கொடுத்து அவங்களை அங்க இருந்து அமுச்சு வைக்க, இன்னொரு பக்கம் ஜேமி தன்னோட கார்ல போய் தான் கொண்டு வந்த எல்லா மருந்தையும் அடுக்கி வச்சுட்டு இருப்பான். அப்போ அங்க வந்து மேகி, அட பாவி, நீ மருந்து விற்க வந்தவனாடா, டாக்டர்னு போய் சொல்லி என்ன ஏமாத்தி நான் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கதை ஓர கண்ணால பாத்துட்டு இருந்தியான்னு சொல்லி அவன் கண்ணாமொழியில அடிச்சுட்டு அவனை திட்டிட்டு இருப்பா. அப்ப அவனும் ஜேமி கிட்ட, எங்க பாருமா தாயா, உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிரு, நான் ஒரு வேலை விஷயமா தான் அங்க போய் சொல்லிட்டு வந்தேன்னு அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவகிட்ட கல்ல போடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பான ஜேமியும், நீ நல்லா தான்டா பேசுற, ஆனா நீ பேசுற எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவனை தன் கையில வச்சிருந்த ஒரு கேமராவில போட்டோ எடுத்துட்டு கோவமா தன்னோட விரல காமிச்சிட்டு அங்கிருந்து போயிடுவா. இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் கரெக்ட் பண்ண அந்த ரிசப்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்த பொண்ணு கால் பண்ணி மேகியோட அட்ரஸை கேட்டு வாங்கிடுவான். இதுக்கு அடுத்து ஜேமி தன்னோட வீட்டுல சொக்காவை என் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்கு ஜேமியோட தம்பி வரான். அவன், அண்ணன் பையா, என்னோட பொண்டாட்டி என்னை ஏமாத்திட்டு வேற ஒருத்தன் கூட கள்ள தொடர்பு வச்சிருக்கான்னு மூக்கால அழுதுகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஜேமி கிட்ட, இங்க பாரு அண்ணன் பையா, என்ன உன் வீட்டுல சேர்த்துக்கோ, நான் இங்க ஏதாச்சும் மூலையில படுத்து தூங்கிக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்டு ஜேமியும் வேற வழியே இல்லாம தன்னோட தம்பியை தன்னோட வீட்லயே தங்க வச்சிருவான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியும் மேகியோட போனு கால் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு கால் பண்றான். அப்போன்னு பார்த்து ஜேமியோட தம்பி அங்க இருந்த வீடியோ கேமை சத்தமா விளையாண்டுட்டு இருப்பான். அதுல கடுப்பான ஜேமியும், அடே அந்த வீடியோ கேமை ஆஃப் பண்றான்னு சொல்ல, அதை கேட்டு அந்த தம்பியும், அதெல்லாம் முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோடான்னு திம்மரா சொல்லிக்கிட்டு இருப்பான். இவனும் தலைவிதியேன்னு சொல்லிட்டு மேகி கால் பண்ணி பேசிட்டு இருப்பான். அப்ப மேகி ஜேமி கிட்ட, நீ எதுக்காகடா எனக்கு கால் பண்ண, ஒருவேளை உன்னோட மருந்தெல்லாம் என் தலையில கட்ட பாக்குறியான்னு சொல்ல, அதை கேட்ட ஜேமியும், நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா நீ என் கூட ஒரு நாள் காஃபி சாப்பிட வெளியே வான்னு சொல்லுவான். அதை கேட்ட மேகியும் ஆரம்பத்துல முடியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா மனசு மாதிரி ஜேமி அவ வேலை பார்க்குற ஒரு ஹோட்டலுக்கு மீட் பண்ண வர சொல்லிடுவா. இன்னொரு பக்கம் ஜேமியோட தம்பி அவனை போன் பேச விடாம அந்த வீட்டுல இருந்த எல்லா பாத்திரத்தையும் போட்டு உருட்டிட்டு இருப்பான். அதுல கடுப்பான ஜேமியும் அந்த காலை கட் பண்ணிட்டு அவன் தம்பியோட மண்டையிலே 4 கொட்டு கொட்டி, இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணுவியாடான்னு சொல்லி திட்டிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியும் அந்த மேகி சொன்ன மாதிரியே அவ வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு போயிடுறான். அங்க போயிட்டு 2 பேரும் காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப மேகி, சரி எதுக்காக என்ன பார்க்கணும்னு வர சொன்னான்னு கேட்க, அதுக்கு ஜேமியும் அவகிட்ட பேச ட்ரை பண்ணும்போது அவளோட கை நடுங்கிறத பாக்குறான். அப்ப மேகியும் தான் கை நடுங்கிறது அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட கையை மறைச்சு வச்சுப்பா. அதை பார்த்த ஜேமியும், உனக்கு என்ன பார்த்தா நர்வஸ் ஆகுதான்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்க. அதை கேட்ட மேகி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையேன்னு நார்மலா அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். அப்போ ஜேமி அவகிட்ட கல்ல போடுற மாதிரியே பேசி மேகியை கரெக்ட் பண்ணிடுவான். இதுக்கு அடுத்து இவங்க 2 பேரும் மேகியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போன ஒரு சென்சார் சீன் நடக்குது. இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமி வழக்கம் போல தன்னோட ஆபீஸுக்கு கிளம்பி வேலைக்காக போயிடுறான். இதுக்கப்புறமா அடிக்கடி ஜேமியும் மேகி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் மேகியும் ஜேமியோட வீட்டுக்கு வர. அங்க வந்து ஜேமி கூட சில சென்சார் வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறார். அந்த நேரம்னு பார்த்து அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஜேமியோட தம்பி இவங்க இருந்த கோலத்தை பார்த்து ஐயோ அம்மான்னு அலற ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து கடுப்பான ஜேமியும் ஒழுங்கு மரியாதையா மூடிட்டு படுத்து தூங்குடான்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு ஒரு ரூமுக்குள்ள போய் இவங்க வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க போற சத்தத்துல ஜேமியோட தம்பிக்கு தூக்கம்லாம் போய் ராத்திரி முழுக்க இவங்க இருக்கிற ரூம் வாசல் முன்னாடியே இப்படி தூக்கத்தை கெடுத்து நம்மள புலம்ப விட்டுட்டானேன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருப்பான். இந்த சீனெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளவு காமெடியா இருக்கும். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியும் வழக்கம் போல அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் தன்னோட ப்ராடக்ட்டை வச்சுட்டு அந்த ட்ரேயோட ப்ராடக்ட்டை எடுத்துட்டு குப்பை தொட்டிக்கிட்ட வரான். அப்போன்னு பார்த்து அந்த ட்ரே ஜேமி கிட்ட வந்து அவனோட வயிற்றுலயே பொக்குன்னு ஒரு குத்தி அவனை படுக்க போட்டு, இங்க பாரு, என்னோட ப்ராடக்ட்டை நீ திருட்டுத்தனமா வெளியே எடுத்துட்டு வருது எனக்கு நல்லாவே தெரியும், இனிமே இந்த மாதிரி வேலை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக பார்ப்பான். அப்படி கிளம்பி போகும்போது, இங்க
பாடுற அந்த மேகியை விட்டும் தள்ளிடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். அவன் போனதுக்கு அப்புறமா அந்த குப்பை தொட்டிக்கிட்ட அந்த பிச்சைக்காரன் ஜேமி கிட்ட வரான். அவனை பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரியே இருக்காது, பயங்கர ஹேண்ட்ஸமா மாறி இருப்பான். இவன் அந்த ட்ரேயோட ப்ராடக்ட்டை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணதுனால இவனோட உடம்பு நரம்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகி வேற லெவல்ல ஒரு நார்மல் மனுஷனை மாறி இருப்பான். அவன் ஜேமி கிட்ட வந்து இங்க பாருங்க ஐயா, நீங்க குப்பை தொட்டியில போட்ட ப்ராடக்ட்லாம் நான் எடுத்து சோறு மாதிரி தின்ன ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா நான் ஒரு பலசாலியா மாறிட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு இன்டர்வியூல வேலையும் கிடைச்சிச்சு. அந்த மருந்து வச்சிருந்தீங்கன்னா இப்பயும் என்கிட்ட கொடுங்க, நான் அதை சோறு மாதிரி தின்னணும்னு சொல்ல அதை கேட்ட ஜேமியும் என்கிட்ட இருக்கு, தாராளமா என்னோட பேக்ல இருந்து அந்த மருந்தெல்லாம் எடுத்து சாப்பிடுன்னு கொடுத்துருவான். அதுக்கப்புறமா என்னடா இது பிச்சைக்காரன் கூட இவ்வளவு ஹேண்ட்ஸமா மாறிட்டான்னு ட்ரேயோட மருந்து பார்த்து வாயை பொழந்துட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியும் வழக்கம் போல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் தன்னோட சாம்பிளை மாத்தலாம் ட்ரை பண்ணும்போது அந்த ரிசப்ஷன்ல அந்த லேடிஸ் எல்லாம் ஜேமி மேல சம கடுப்புல இருப்பாங்க. அவங்க இனிமே உன்னை உள்ள சேர்க்க முடியாதுடா, டாக்டர்ஸ் எல்லாம் உன்னை உள்ள சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு கடுப்புல திட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ ஜேமி தான் கரெக்ட் பண்ண அந்த பொண்ணு கிட்ட போய் பேச ட்ரை பண்ணுவான். அப்போ அந்த பொண்ணு இவன் மேகி கூட சுத்துறதுல கடுப்பாയി அவனை அசிங்கமா திட்டி அங்க இருந்து அமுச்சு வச்சிருவா. ஜேமியும் வேற வழியே இல்லாம தன்னோட வீட்டுக்கு போறான். அங்க போயிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு பொட்டலத்தை வாங்கிட்டு மேகியோட வீட்டுக்கு போறான். அங்க போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப மேகிக்கு நல்லா புரிஞ்சிடும் இந்த ஜேமிக்கு நம்மள ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, இவனுக்கு ஏதோ ஒரு ஓரத்துல நம்ம மேல லவ் இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிப்பா. அதுக்கப்புறமா அவ ஜேமிய பார்த்து இங்க பாடுறா கண்ணா, உனக்கு என் மேல ஏதோ பரிதாபம் தான் இருக்கு, அதை நீ லவ்னு மனசை போட்டு குழப்பிக்காத, அதுக்கப்புறமா என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு ஆசைப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை கேட்ட ஜேமி இங்க பாருமா, நான் அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுல எந்த தப்புமே இல்லை, நான் உன்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொன்னேன்னு பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகி சில சென்சார் வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் நைட்டு ஃபுல்லா சந்தோஷமா இருந்துட்டு மறுநாள் காலையில எந்திக்கிறாங்க. அப்போ மேகி தன்னோட வீட்டுல இருந்த சாப்பாடு பொட்டலத்தை பிரிக்கலாம் ட்ரை பண்ணுவான். அப்போ அவளோட நர்வ்ஸ் எல்லாம் பயங்கர வீக் ஆகி அவளோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். அவளால அந்த சாப்பாடு பாக்கெட்டை பிரிக்கவே முடியாது. அவளும் நம்மளாலதான் சாப்பிட முடியல, இவனாச்சும் சாப்பிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு அதை ஜேமி கிட்ட கொடுத்து அந்த வீட்டை விட்டு அமுச்சு வைப்பா. இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியும் தன்னோட ஃப்ரெண்டு கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ப்ராடக்ட் எதுவுமே சரியா சேல் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் மண்டலையும் ஒரு அகோரமான ஐடியா ஒதுக்குது. அது என்னன்னா, நம்ம பேசாம இந்த மாதிரி மருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறத விட்டுட்டு வயகரா மாத்திரை வித்தா என்னன்னு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு சொல்லிட்டு இதையே பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. இதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஜேமியோட தம்பியை கூப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஜேமி இவன் ஹாஸ்பிட்டல்ல திருட்டுத்தனமா போறதுக்கு ஹெல்ப் பண்ண அந்த டாக்டரையும் பாக்குறான். அவங்க கூட அந்த ட்ரெயும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அவங்க கிட்ட போய் பேச ட்ரை பண்ணும்போது அந்த டாக்டர் ஜேமியை பார்த்து நீ அந்த மேகி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட ஜேமி ஆமான்னு சொல்லிடுவான். அதுக்கு அந்த டாக்டரும் அடே அவ ஒரு பேஷண்ட், அவளை உன்னோட இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண நினைக்காதான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஜேமி அவளுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவளை அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் பக்கத்துல அந்த ட்ரே ஜேமி பேசுறதை நினைச்சு செம்ம கடுப்பாயிடுறான். ஏன்னா இந்த ட்ரேயும் அந்த மேகியை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த மேகி தனக்கு இருக்கிற பிரச்சனையால இந்த ட்ரேயை ரிஜெக்ட் பண்ணிருப்பா. அந்த ட்ரேயும் செம்ம கோவத்துல ஜேமி கிட்ட இங்க பாடுறா, நீ அந்த மேகியை விட்டு தள்ளியே இரு, அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி ஜேமியோட காலரை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்போ அங்க அந்த டாக்டர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணி அந்த ட்ரேயை அங்க இருந்து அனுப்பிச்சு வைப்பான். அதுக்கப்புறமா ஜேமியும் அந்த டாக்டரை தனியா கூப்பிட்டு வந்து இங்க பாருங்க டாக்டர், நீங்க என்னோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க நினைக்கிற எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். அதுலயும் நான் இந்த பொண்ணுங்களை மடக்கிறதுல பெரிய ஸ்பெஷலிஸ்ட், நான் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு நிறைய ஐடியா கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்ட அந்த டாக்டரும் நீ சொல்றத பத்தி நான் யோசிச்சு பாக்குறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜேமியோட தம்பி காரணம் அந்த ஹோட்டல்ல இருந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்ட போய் 18+ பேச ஆரம்பிக்கிறான். அதுல கடுப்பான அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இவன் கண்ணத்திலே சப்புன்னு அரைஞ்சு துரத்தி விட்டுருவாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியும் தன்னோட தம்பி கூட தன்னோட வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான். அப்போ மேகி கால் பண்ணி பேசலாமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்றான். அப்படி அந்த கால் எடுத்த மேகி உனக்கு என்ன வேணும்னு கேட்க அதுக்கு ஜேமியும் இல்ல நீ எனக்கு கால் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதான் நான் உனக்கு கால் பண்ணேன்னு என்ன பேசுனே தெரியாம பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கு மேகியும் நான் உனக்குலாம் கால் பண்ணல, பேசாம நான் போனை வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஜேமி இல்ல நீ போனெல்லாம் வச்சிடாத, உன்னோட குரலை கேட்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணேன்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மேகி இங்க பாரா சாமி நீ போற போக்கே சரியில்லை, இதெல்லாம் ஆவறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுவா. இன்னொரு பக்கம் ஜேமி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அவனோட தம்பியும் இங்க பாடுறா நீ கூட ஒரு பொண்ணுக்காக ஃபீல் பண்ணலாம் ஆரம்பிக்கிறேன்னு கலாய்ச்சிட்டு இருக்க. இதுக்கு அடுத்த சீன்ல மேகி நிறைய வயசானவங்களை கனடாவுக்கு ட்ரிப்பு கூட்டு போக ஒரு பஸ்ல ரெடியாகி உட்காந்துட்டு இருப்பா. அப்போ அங்க வந்த ஜேமி மேகி கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். அப்போ மேகி இங்க பாரு நான் வேலை விஷயமா அவசரமா கனடா போயிட்டு இருக்கேன், அதோட நீ பேச வர விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால இத்தோட நமக்குள்ள இருக்கிறத முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறி கிளம்பி போயிடுவா. அதை கேட்ட ஜேமியும் இன்னும் நம்ம பேசுறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி தன்னோட வேலைக்கு போயிடுறான். வேலையெல்லாம் முடிச்சிட்டு நைட்டு தன்னோட கார் எடுத்துட்டு மேகியோட வீட்டு முன்னாடி போய் நிக்கிறான். அங்கே கடையை போட்டு தன்னோட கார்லயே படுத்து தூங்கிடுறான். மறுநாள் காலையில விடியுது. அப்போ மேகி அந்த வயசானவங்க கூட பஸ்லயே தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துடுறா. அப்படி அந்த பஸ்ஸை விட்டு இறங்குனா ஜேமி மேகிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவன் மேகி கிட்ட வந்து ஹாய்னு சொல்ல அவனை பார்த்து மேகியும் அப்போ நீ என்ன கடைசி வரைக்கும் விட்டு போறதா இல்ல நீ என் கூடயே சுத்துறதா முடிவு பண்ணிட்டியான்னு கேட்க அதை கேட்ட ஜேமி ஆமான்னு சொல்லுவான். உடனே மேகியும் சரி வந்து தொலைன்னு சொல்லிட்டு அவனை தன்னோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறா. இதுக்கு அடுத்து ஒரு சென்சார் சீன்
நடக்குது. இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியும் தன்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஊரு ஃபுல்லா அந்த வயகரா மாத்திரையை வித்து ரொம்ப சீக்கிரமாவே ஃபேமஸ் ஆயிடுறாங்க. இதுக்கு அடுத்து ஜேமியும் மேகி கூட பயங்கரமா ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு அடுத்த ஒரு சீன்ல ஜேமி அந்த டாக்டர் கூட ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்றான். அந்த பார்ட்டில நிறைய பொண்ணுங்க கூட கல்ல போட்டுட்டு மேகியோட வீட்டுக்கு வரான். அங்க வந்து மேகி கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது அவனோட ஹார்ட் செம வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து பதறி போன மேகி உனக்கு என்னடா ஆச்சு, நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கான்னு கேட்டுட்டு இருப்பா. அதுக்கு ஜேமியும் என்னால முல்ல ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அதை கேட்ட மேகியும் நீ பதட்டப்படாம கொஞ்சம் தண்ணி குடின்னு அவனுக்கு தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருப்பா. அப்போ ஜேமி பதட்டத்துல என்ன பண்றதுனே தெரியாம மேகி கிட்ட இங்க பாரு நான் அவனை லவ் பண்றேன்னு சொல்லுவான். அதை கேட்ட மேகியும் இங்க பாரு இந்த மாதிரி விஷயத்த பேசுறதை நிறுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஜேமி இங்க பாரு நான் சொல்றத காது கொடுத்து கேளு, நான் உன்னை உண்மைக்குமே லவ் பண்றேன். இந்த விஷயத்த இதுக்கு முன்னாடி நான் பழகின எந்த பொண்ணுகிட்டையும் சொன்னதே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே மேகி என்னடா சொல்றவன் அம்மா கிட்ட கூடவா ஐ லவ் யூன்னு சொன்னது இல்லைன்னு கேட்டுட்டு இருப்பா. அதுக்கு ஜேமி ஆமா ஐ லவ் யூன்னு நான் இப்ப உன்கிட்ட மட்டும்தான் முத தடவை சொல்லியிருக்கேன்னு நெஞ்சில கையை வச்சுக்கிட்டு பதட்டத்தோட சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட மேகி இவன் நம்மளை இவ்வளவு லவ் பண்றான்னு சொல்லிட்டு அவளோட கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமி மேகியோட வீட்டுல இருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போறான். அங்க போனா ஜேமியோட தம்பிக்காரன் ஜேமி வரது கூட தெரியாம ஜேமியும் மேகியும் அப்படி இப்படி ஒன்னா இருந்த ஒரு வீடியோ கேசட் எடுத்து போட்டு பார்த்துட்டு இவன் பாட்டுக்கு ஒரு சென்சார் வேலை பண்ணிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அந்த வீட்டுக்குள்ள வந்த ஜேமி இவன் பார்த்துட்டு இருந்த வீடியோவை பார்த்து கடுப்பாய் அவனோட தம்பியை பார்த்து அட நாதாரி பயில உன் சொந்த அண்ணன் தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட இந்த வீடியோவை போட்டு பார்த்து இப்படி சில்மிஷம் பண்ணிட்டு இருக்கேன்னு கடுப்புல அவன் தம்பியை ஒரு ஓரமா கூட்டு போய் மண்டையிலே 4 கொட்டு கொட்டி இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணுவியான்னு திட்டிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளவு சிரிப்பா இருக்கும். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமி மேகியும் தன்னோட தம்பியும் ஒரு கார்ல கூட்டு போயிட்டு இருப்பான். அப்ப மேகி செம டென்ஷனா இருப்பா. அவளோட கை கால்லாம் பயங்கரமா உதற ஆரம்பிக்குது. அதை பார்த்து பயந்த ஜேமியும் மேகியை பார்த்து நீ நல்லா தானே இருக்குன்னு கேட்க அதுக்கு மேகி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க கூட கார்ல போயிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த டாக்டரை மீட் பண்ணி அந்த டாக்டரை பேசியே கரெக்ட் பண்ணி ஒரு வழியா தன்னோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அந்த ஹாஸ்பிட்டல்ல விற்க அப்ரூவல் வாங்கிடுவான். இதுக்கு அடுத்து மேகியை காமிக்கிறாங்க. அவ தன்னோட வீட்டுல உட்காந்து போட்டோஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட கை பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. அவளும் அந்த நடுக்கத்தை நிறுத்துறதுக்காக நிறைய மாத்திரை எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அவளால மாத்திரையை கூட எடுக்க முடியாத அளவுக்கு அவளோட கை பயங்கர ஷிவரிங்கா இருக்கும். அதுல கடுப்பான மேகியும் பயங்கரமா குடிச்சிட்டு போதையில படுத்து இருக்கும்போது அந்த வீட்டுக்கு ஜேமி வரான். அவன் மேகி கிட்ட வந்து உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு மேகியும் செம்ம கடுப்புல கையெல்லாம் நடுக்கத்தோட அங்க அந்த சரக்கு எடுத்து குடிச்சிட்டு ஜேமி கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியாம அவனை திட்டி அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுவா. அதை கேட்ட ஜேமியும் சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிடுவான். அவன் போனதுக்கு அப்புறமா மேகியும் கதறி அழுதுகிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஜேமி வரான். அவன் அழுதுகிட்டு இருந்த மேகியை பார்த்து எல்லாம் சரியா போயிடுன்னு சொல்லிட்டு அவளை தன்னோட தோல் மேல சாச்சு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமி மேகியை கூப்பிட்டுட்டு மேகி மாதிரியே பார்க்கின்சன் நோயால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்திருக்க இடத்துக்கு கூட்டு போறான். அங்க போயிட்டு மேகியும் என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு காஃபி மிஷின்ல கை நடுக்கத்தோட ஒரு கப்பை எடுத்து காஃபியை ஃபில் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அங்க வந்து ஒரு லேடி மேகியை பார்த்து என்னமா நீ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு மேகி ஆமான்னு சொல்ல அதுக்கு அந்த லேடி என்னோட பையன் 3rd ஸ்டேஜ்ல இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அந்த லேடி மேகியை கூப்பிட்டுட்டு நிறைய பார்க்கின்சன் நோயால அஃபெக்ட் ஆனவங்க இருக்க இடத்துக்கு கூட்டு போறா. அங்க போயிட்டு மேகி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக உட்கார்றா. அப்போ அந்த பார்க்கின்சன் நோயால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் தன்னோட கவலையெல்லாம் மறந்துட்டு பயங்கர ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மேகிக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கும். அவளும் அவங்க கூட சந்தோஷமா பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த இடத்துல ஜேமியும் அங்க வந்து அழகான பொண்ணுங்க கூட கல்ல போட்டுட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து ஜேமியும் மேகியும் அந்த இடத்த விட்டு வெளியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப மேகி ஜேமியை பார்த்து என் வாழ்க்கையிலே நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தது இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான், உன் கூட இருக்கும்போது நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா கண்ணில் தண்ணியோட ஃபீல் பண்ணி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் நான் லவ் பண்றேன்னு சொல்லி அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அவனை கட்டி பிடிச்சுப்பா. இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியும் மேகியோட பிரச்சனையை எப்படியாச்சும் தீக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை போய் மீட் பண்றா. அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு மேகியோட டிசார்டரை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த டாக்டரும் அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க, மேகிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா நிறைய செலவாகும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஜேமியும் அந்த டாக்டரை பார்த்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பாத்துக்கலாம், முதல்ல நீங்க மேகிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எங்கெல்லாம் நடக்கும்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு அந்த டாக்டர் நான் சீக்கிரமா அதெல்லாம் செக் பண்ணிட்டு உனக்கு மெசேஜ் பண்ணிடுறேன்னு சொல்லி ஜேமி அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிருவாரு. இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியும் மேகியை கூப்பிட்டுட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு சுத்திட்டு இருப்பான். அப்படி மேகிக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுனால ஜேமியோட பேங்க் பேலன்ஸ் மொத்தமா கரைய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ஜேமி தங்கிட்டு இருந்த ஹோட்டல்ல அவனை காசு கட்டலன்னு சொல்லிட்டு வெளியே தோத்தி விட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மேகி இவன் எதுக்கு நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருப்பா. ஆனா இவளுக்கு ஜேமி கிட்ட கொடுக்க கையில சுத்தமா காசே இருக்காது. அதுக்கப்புறமா மேகியும் இனிமே இவன் நம்மளால கஷ்டப்பட வேண்டாம், இவனை விட்டு பிரிஞ்சு போயிடலான்னு முடிவு எடுத்துருவா. அதுக்கப்புறமா மேகியும் ஜேமியை விட்டு தூரமா போயிட்டு இருக்கும் போது ஜேமி மேகி கிட்ட வந்து நீ எதுக்காக இங்க இருந்து கிளம்புற, நம்ம 2 பேரும் வேற ஏதாச்சும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட மேகியும் இங்க பாரு எனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் வாழ்நாள் ஃபுல்லா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதுக்காக நீ உன்னோட காசெல்லாம் வீணடிச்சிட்டு இருக்காத, இந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா ஜேமியை பார்த்து நான் இதுக்காக தான் யாரு கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டேன், நான் யாரு கூட
யாரையாச்சும் அப்படி நெருங்கி பழகுனா நான் அவங்களுக்கு பாரமா தான் இருப்பேன், அதனாலதான் நான் எல்லார விட்டும் ஒதுங்கி இருக்கேன்னு சொல்லுவா. அதுக்கப்புறமா ஜேமி கிட்ட தயவு செஞ்சு இனிமே எனக்கு ட்ரீட்மெண்ட் பாக்கிறத விட்டு நம்ம 2 பேரும் நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடலான்னு சொல்லுவா. அதுக்கப்புறமா ஜேமியும் மேகியை கூப்பிட்டுட்டு அவளோட வீட்டுல டிராப் பண்றான். அதுக்கப்புறமா மேகி ஜேமி கிட்ட இனிமே நமக்குள்ள இருக்க எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஜேமியை பிரேக்கப் பண்ணி அங்க இருந்து அமுச்சு வச்சிடறா. அதை கேட்டு ஜேமியும் நொந்து போய் தன்னோட வீட்டுக்கு வரான். இதுக்கு அடுத்து இவங்க 2 பேரும் நடந்ததை நினைச்சு ரொம்பவே சோகமா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து ஒரு சீன்ல ஜேமி தன்னோட தம்பி கூட தன்னோட வீட்டுல விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் ஜேமி கால் பண்றாரு. அவரு ஜேமி கிட்ட இங்க பாரு நான் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், அந்த பார்ட்டில அழகான பொண்ணுங்களாம் வருவாங்க, பேசாம நீ அந்த பார்ட்டிக்கு கிளம்பி வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதை கேட்ட ஜேமி இங்க பாருங்க டாக்டர் இப்பெல்லாம் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜேமியோட தம்பி அந்த போனை பட்டுன்னு புடுங்கி அந்த டாக்டர் கிட்ட இங்க பாருங்க டாக்டர் நான் அந்த பார்ட்டிக்கு கிளம்பி கண்டிப்பா வந்துடுறேன்னு ஜேமி மாதிரியே வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பேசி அந்த காலை கட் பண்ணிடுவான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியை வற்புறுத்தி அவனோட தம்பி அந்த பார்ட்டிக்கு இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். அந்த பார்ட்டிக்கு போய் பார்த்தா அது வேற மாதிரி ஒரு பார்ட்டியா இருக்கும். அந்த இடத்துல நிறைய அழகான பொண்ணுங்களாம் இருப்பாங்க. அந்த பொண்ணுங்க இவங்க 2 பேரையும் பிடிச்சு இழுத்து இவங்க குடிக்கிற சரக்குல வயகரா மாத்திரையை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை குடிச்ச ஜேமியும் அவனோட தம்பியும் அந்த இடத்துல இருந்த பொண்ணுங்க கூட பயங்கரமா சில்மிஷம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே நடு ராத்திரி ஆயிடுது. தூங்கிட்டு இருந்த ஜேமிக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கும். குனிஞ்சு பார்த்தா அந்த வயகரா மாத்திரை வேற லெவல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஜேமிக்கு கண்ட்ரோலே இருக்காது, என்ன பண்றதுனே தெரியாம அந்த இடத்துல சந்தோஷமா இருந்த அவனோட தம்பியை கூப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். ஜேமியோட தம்பியும் வேற வழியே இல்லாம தான் அண்ணன் பையன் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கூட கிளம்பி போயிடுறான். அப்படி ஜேமியோட தம்பி ஜேமியை கார்ல ஏத்திட்டு காரை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ ஜேமி இருக்க கோலத்தை பார்த்து அவனோட தம்பி பயங்கரமா கலாச்சி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அவன் கிட்ட பயங்கரமா சில்மிஷம் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து ஜேமியும் ஒரு வழியா தன்னோட தம்பியை சமாளிச்சு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்க போயிட்டு அங்க இருந்த ஒரு நர்ஸ் கிட்ட தனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லி எனக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்ட அந்த நர்ஸ் ஜேமியை பாத்தீங்க பாருப்பா நீ சாப்பிட்ட வயகரா மாத்திரம் ஓவர் டோஸ் ஆயிருக்கு, அதனாலதான் உனக்கு ஓவர் த கண்ட்ரோல் போயிருக்கு, அதனால நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, டாக்டர் வந்து உன்னை என்ன பண்றதுன்னு முடிவெடுப்பாருன்னு சொல்லி ஜேமியும் அவனோட தம்பியும் ஒரு ஓரமா உட்கார வைக்கிறாங்க. ஜேமியும் வேற வழியே இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு அந்த மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா இவன் அந்த பார்மசி கம்பெனில நல்லா வேலை பார்த்ததுனால இவனை சிகாகோக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருப்பாங்கன்னு மெசேஜ் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து ஜேமியை அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்காந்துடுறான். அப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஜேமியோட தம்பி ஜேமியை பார்த்து டே அண்ணன் பையா நீ நினைச்ச மாதிரியே காரியத்தை சாதிச்சுட்ட, நீ ஒரு வழியா சிகாகோக்கு போய் செட்டில் ஆக போறியான்னு சந்தோஷமா பேசிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியும் தன்னோட ஃப்ரெண்டு வர சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறான். அங்க போனா மேகி அங்க யாரோ ஒரு ஆள் கூட டின்னருக்கு வந்திருப்பா. அப்போ ஜேமி மேகியை பார்த்து நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருப்பான். அப்போ மேகி கூட இருந்த அந்த ஆளு மேகியை பார்த்து இங்க பாரு நீ அவன் கூட பேசிட்டு நான் வெளியே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தூரமா போயிடுறான். அப்போ ஜேமியும் மேகியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசிக்கிறதுனே தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரம்னு பார்த்து அங்க வந்த ஜேமியோட ஃப்ரெண்டு மேகியை பார்த்து உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நீ எப்படி இருக்கான்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா மேகியை பார்த்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஜேமிக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா, அவன் சீக்கிரமா சிகாகோக்கு போய் செட்டில் ஆக போறான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட மேகியும் அதிர்ச்சி ஆயிருவா. அதுக்கப்புறமா அதெல்லாம் வெளியே காட்டிக்காம ஜேமி கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கம்மனு கிளம்பி போயிடுவா. இதுக்கு அடுத்து ஜேமியும் தன்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அந்த ஹோட்டல்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அப்போ ஜேமிக்கு ஒரே மேகி ஞாபகமாவே இருக்கும். அவன் மேகி கிட்ட எப்படியாச்சும் போய் பேசணும்னு நினைச்சிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியை சிகாகோ போறதுக்காக தன்னோட வீட்டுல எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஜேமி கூட எடுத்த வீடியோ கேசட்டை பிளே பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே நம்ம எப்படியாச்சும் மேகி கூட ஒரு தடவை பேசியே ஆகணும், நம்ம அவளை விட்டு பிரியவே கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு வேகமா ஓடி போறான். அப்படி தன்னோட கார்ல மேகியை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் மேகி ஒரு பஸ்ல வயசானவங்களை ட்ரிப்பு கூட்டு போயிட்டு இருப்பா. அப்போ ஜேமியும் ஒரு வழியா அந்த பஸ்ஸை கண்டுபிடிச்சு கார்ல போய்கிட்டே மேகி கூட பேச ட்ரை பண்ணுவான். ஆனா மேகி பஸ்ஸுக்குள்ள இருந்ததுனால இவன் பேசுற எதுவுமே மேகிக்கு சுத்தமா கேட்காது. உடனே ஜேமியும் அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி அந்த பஸ் முன்னாடி தன்னோட காரை போய் நிறுத்துறான். அந்த பஸ்ஸும் ஜேமியோட காரை பார்த்து நின்னுருது. அதுக்கப்புறமா ஜேமி அந்த காருக்குள்ள போய் மேகி கிட்ட இங்க பாரு நான் உன்கிட்ட அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசி ஆகணும், நீ பேசாம வெளியே வான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட மேகியும் சரின்னு சொல்லிட்டு வெளியே போய் ஜேமி கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறா. அப்ப ஜேமியும் மேகியை பார்த்து இங்க பாரு நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன், நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது, நீ என் கூட இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட மேகி இங்க பாரு நான் உன்னை லவ் பண்றேன் இல்லன்னு சொல்ல, ஆனா நான் உன் கூட இருந்தேன்னா நான் உனக்கு பாரமா இருப்பேன்னு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட ஜேமி அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, நம்ம ஒன்னா இருந்தா ஈஸியா எதையும் சமாளிச்சிடலான்னு சொல்லி மேகியை கன்வின்ஸ் பண்ண பாப்பான். அதை கேட்ட மேகியும் இதெல்லாம் ஒத்து வராதுன்னு ஜேமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஜேமி இங்க பாரு நீ என் கூடயே இரு, நீ எதை பத்தியுமே கவலைப்படாத, நீ எனக்கு பாரமா இருப்பேன்னு கூட நினைக்காத, நம்ம 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தா மட்டும் போதுன்னு மேகியை பேசியே அவளோட மனசை மாத்திடுவான். அதுக்கப்புறமா மேகியும் கண்ணு கலங்கி இங்க பாரு எனக்கும் உன்னை பிடிக்கும், உன்னை விட்டு இருக்கிறதுல எனக்கும் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணி ஒன்னு சேர்ந்துருவாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஜேமியும் தனக்கு கிடைச்ச ப்ரமோஷனை வேண்டான்னு சொல்லிட்டு சிகாகோவை விட்டுட்டு அவன் பணம் சம்பாதிக்கிற எல்லா ஆசையும் கைவிட்டுட்டு தன்னோட மனசுக்கு பிடிச்ச ஆளோட நிம்மதியா வாழணும்னு முடிவு எடுத்துட்டு மேகி கூட ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா ஒரு பார்மசி ஸ்கூல்ல அப்ளிகேஷனும் போட்டுருவான். இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க வீட்டுல ஜேமியோட தம்பியும் ஜேமி கூட ஒட்டிட்டு வந்துருவான். ஜேமியும் வேற வழியே இல்லாம அவன் தம்பி என்ன
என்ன காரியம் பண்ணுவான்னு தெரிஞ்சுமே அவனை தன்னோட வீட்டுக்குள்ள சேர்த்துருவான். இதுக்கு அடுத்து ஜேமியும் மேகியும் தன்னோட பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு வழக்கம் போல சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.